ஜல்லிக்கட்டு காலை நின்னுச்சு, அதுக்கு புல்லு கட்ட காமிச்சு ஒரு குழந்தை கூட்டிட்டு போய் ஓரமா விட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. உங்களோட கட்சியில இருக்க பாதி பேர் மைனர் ஆளுங்க. நானும் போய் புல்லு கட்ட காட்டுறேன்னு சொல்லி ஏதாச்சும் ஒண்ணு கணக்கு ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? 50-50ஆவே இருக்கட்டும்னே, 500 ஆக்கிடாதீங்க. கொஞ்சம் பார்த்து பக்குவமா பண்ணுனே. உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு போயிடாதானே. ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். உங்களுடைய ரசிகர்கள் அவங்க எல்லா சோஷியல் மீடியா சைட்லேயும் என்னை கடிச்சு வச்சிட்ருக்காங்க. விஜய் அண்ணா, உங்களுக்கு என்ன பழி வாங்கணும்னா நான் என் வீட்டில் இருப்பேன், இல்லைன்னா என் ஆஃபீஸில் இருப்பேன். என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனால் அவங்கள விட்டுருங்க. ஓ, நீங்கள் பனையூரை விட்டு வெளியே வர மாட்டீங்கல்ல? நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கேன். நான் வேணா பனையூர் வரேன். ஐயோ, தளபதி இப்படி பேசுறாங்க, அவங்க ஃபேன்ஸ் அப்படி பண்ணிடுவாங்க, உயிர்கள் போயிடும் அப்படின்னு ஒரு ஏஜெண்டா வச்சு இப்படி பொங்குறீங்களே, இது நியாயமா? ஜூலி, உங்க மேல இருக்கிற அக்கறையில தான் ஒரு விஷயம் சொல்றேன். இன்ஃபேக்ட் நான் சொல்லவும் மாட்டேன், நீங்களே படிங்க. எப்பா டே, எங்களை பார்த்து அவ்வளோ முட்டாளுங்களா தெரியுறோமா? இல்ல புரியாம தான் கேட்குற. ஒவ்வொரு வாட்டியும் தளபதி ஸ்பீச் கொடுத்தாலும் என்ன அவ்வளோ ஒரு இன்செக்யூரிட்டி? ஐயோ, தளபதி இப்படி பேசுறாங்க, அவங்க ஃபேன்ஸ் அப்படி பண்ணிடுவாங்க, உயிர்கள் போயிடும் அப்படின்னு. நடக்காத ஒன்று நீங்களே ஒரு சீனு கிரியேட் பண்ணி மக்களை ட்ரிகர் பண்ணி விட்டு ஒரு ஏஜெண்டா வச்சு இப்படி பொங்குறீங்களே, இது நியாயமா? இது தேவையா? ரிலாக்ஸ் பண்ணுங்கப்பா. ஜூலி, உங்க மேல இருக்கிற அக்கறையில தான் ஒரு விஷயம் சொல்றேன். இன்ஃபேக்ட் நான் சொல்லவும் மாட்டேன், நீங்களே படிங்க. உங்களுக்காக தான் இந்த டிஷர்ட் போட்டேன், அவ்வளவுதான் விஷயமே. பி யோர் செல்ஃப். யாரோ எப்போ பிக் பாஸ்ல போய் ட்ரெண்ட் செட் பண்ணாங்க, நம்மளும் அதே டெம்ப்ளேட் ஃபாலோ பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க பண்ணதெல்லாம் நீங்க பிளைண்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா இதோ இப்படிதான் நடக்கும். பேசுங்க, ஆனா நீங்க உங்க சொந்த புத்தி யூஸ் பண்ணி பேசுங்க. நம்ம பேசுறதுக்கு நியாயமா இருக்கா, உண்மையா இருக்கான்னு யோசிச்சு பேசுங்க. அப்படி என்னதான் சொல்லிட்டாங்க தளபதி? குட்டி கதை சொல்றாங்க. தமிழ்நாடு அரசியல் அடங்காத ஒரு காலமாடு மாதிரி. அனுபவமே இல்லாம ஒரு புது கட்சியா நாங்க வந்திருக்கோம். அனுபவம் இல்லைன்றது பார்க்காதீங்க, நோக்கம் பாருங்க. மக்கள் பிரச்சனை என்னன்றது எங்களுக்கு புரியும், உங்களுக்காக நம்ம நிறைய செய்வோம், நம்பி ஓட்டு போடுங்க அப்படின்னு தானே சொல்றாங்க. கிளியரா தானே சொல்றாங்க. ஃபுல் ஸ்பீச் பார்த்து தானே நீங்க பேசுறீங்க. இதுல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ற விஷயமே இல்லையே. சரிப்பா, அப்படியே ரொம்ப சின்ன பசங்க, சரி நம்ம கெத்து காமிக்கலாம், பாலமாடு கிட்ட போய் நம்ம சீனை போடலாம் அப்படின்னு ஏதாவது சம்பவம் பண்ணிட போறாங்க அப்படின்ற ஒரு அக்கறையில நீங்க பேசிருக்கீங்க அப்படின்னு பார்த்தா சமூக அக்கறையில பேசின மாதிரி தெரியல. 50-500 ஆயிட போது பாத்துக்கோங்கன்னா அப்படின்னு தளபதியை தாக்குறதுக்கு தான் அந்த வீடியோ போட்டிருக்காங்க. அது பத்தாதுன்னு 2வது வீடியோ வேற போடுறாங்க. இது பியூர் அண்ட் பியூர் பர்சனல் அட்டாக் தான், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்க கண்டிப்பா பழி வாங்கதான் போவீங்க, என்ன மட்டும் பழி வாங்குங்க, ஆளுங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்றது சட்டப்படி இது தவறுங்க. பர்சனல் அட்டாக் பண்றது என்னைக்குமே நான் என்டர்டெயின் பண்ண மாட்டேன். அது உங்களை ட்ரால் பண்ணாலும் சரி, நீங்க அடுத்தவங்களை ட்ரால் பண்ணாலும் சரி, அது தப்பு தான்.